நம்முடைய சென்னை பல்கலைக்கழக பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த இதில் ரொம்ப ஆர்வமாக உழைத்து மென்மங்களை தயாரித்திருக்கிறார்கள். எனவே இந்த வகையிலே வேண்டும் என்று விரும்பும் பொழுது இந்த இருவரும் கைகோத்து நடக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம். நாம் மொழியறிஞர்கள் தமிழினுடைய இலக்கணத்தை, தமிழினுடைய மரபினை கணினிக்கு கொடுக்க வேண்டும். கொடுப்பதற்கு நமக்கு நம்முடைய வழக்கமான நம்ம மரபு இலக்கணம் இருக்கிறது. நமக்கு இலக்கண நூல்கள் ஏராளமாக இருக்கின்றன. மொழியியல் இலக்கண நூல்களை, இலக்கணங்களை பற்றி பேசுகின்றன மொழியியல் நூல்கள். ஆனால் தொல்காப்பியரும் இலக்கணம் செஞ்சார். ஆனால் தொல்காப்பியர் செய்த இலக்கணம் மனிதனுக்கு சொல்லி கொடுத்தார். 6 அறிவு உடைய மனிதனுக்கு உருவாக்கப்பட்ட இலக்கணம் தொல்காப்பியம். இப்போ நாம் நம்முடைய தமிழ் மொழிக்கு அந்த இலக்கணத்தை கணினிக்கு நாம் உருவாக்கி கொடுக்கணும். அறிவில்லாத, அப்படித்தான் சொல்லணும், ஒரு நாம தான் அதுக்கு அறிவை கொடுக்கணும். அப்போ ஒரு கணினி புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே இலக்கணத்தை கொடுக்க வேண்டும். தொல்காப்பியருடைய வேலையை விட நம்முடைய வேலை இன்னும் கடினம். அவர் மனிதனுக்கு சொன்னார், நீ இப்படி எழுதணும், இப்படி செய்யணும் அப்படின்னு இலக்கணங்களை மனிதனுக்கு சொல்லி கொடுத்தார், 6 அறிவுடைய மனிதனுக்கு. இப்பொழுது கணினி அறிஞர்களும் மொழியியல் அறிஞர்களும் இணைந்து ஒரு கணினிக்கு இந்த அறிவை கொடுக்க வேண்டும். இலக்கணம் எப்படி, இதை இப்படி இருந்தால் இப்படி, இதனுடைய பொருள் இப்படியாக இருந்தால் நீ இந்த வழியாக போ. இந்த ஃப்ளோ சார்ட்டெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அந்த வகையிலே அதை போட்டு ஒரு ப்ரோக்ராம் போட்டு அந்த ப்ரோக்ராம் சரியாக வரக்கூடிய பட்சத்தில் கொடுக்கணும். நம்முடைய மனித மூளைக்கு தெரியும் எந்தெந்த சூழலில் எப்படி அது வரும் அப்படிங்கிறதெல்லாம். அந்த சொல்ல வரக்கூடிய சூழலை வைத்துக்கொண்டு அந்த ஒற்று எங்கே போடணும் எங்கே போட வேண்டாங்கிறத மனித மூளை உள்ளேயே போய் தேடி எடுத்து அது கொடுத்து விடும். இந்த அறிவை நாம் கணினிக்கு ஊட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும். ஒரு எந்திரத்துக்கு இந்த மூளையை கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு கணினியறிஞர்களும் மொழியறிஞர்களும் இணைந்து செய்ய வேணுங்கிறது ரொம்ப முக்கியம். இன்று அந்த ஒரு நிலையிலே நம்முடைய சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய மொழியியல் பிரிவு மிகவும் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்கள் இங்கே இருக்கிறார்கள். அவர்களுடைய மாணவர்கள் இந்த மூவரும், அவர்கள் இந்த மொழியியல் தமிழ் படித்து மொழியியலையும் படித்து பொறியியல் அறிவுடன் இந்த கணினியை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். இந்த மூவரும் அந்த நிலையிலே இங்கே அவர்களுடைய கட்டுரைகளை படிக்க வந்திருக்கிறார்கள். அதுவும் இல்லாமல் அவர்கள் அந்த இதிலே ஆராய்ச்சி செய்து மொழியியல் நோக்கிலும் கணினி நோக்கிலும் ஆராய்ச்சி செய்து தங்களுடைய படைப்பினை இங்கே வழங்க இருக்கிறார்கள். எனவே இது ஒரு நல்ல, அதாவது தமிழ் படித்த மாணவர்கள் அவர்கள் தனியாக இருப்பார்கள், நமக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு அங்கேனோ கணினிங்கிறாங்க, இணையங்கிறாங்க. அதே மாதிரி மொழியியல் படித்த மாணவர்கள் தமிழ் இலக்கியம் பக்கமோ தமிழ் பக்கமோ திரும்புவதில்லை. கணினி மாணவர்கள் அவர்களுடைய உலகம் தனி. இவர்கள் மூவரையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கக்கூடிய பேராசிரியர் தெய்வசுந்தரம் அவர்களுக்கு நிச்சயமாக நம்முடைய கணினி உலகம்னு தான் சொல்லணும். கணினி உலகம், கணினி தமிழ் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது என்பதை நான் இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். முதல் கட்டுரை முனைவர் குமார் அவர்களுடைய கட்டுரையை படிக்க இருக்கிறார்கள். அவர்கள் சென்னை பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக பணியாற்றி வருகிறார்கள். மொழியியல் பிரிவிலே நல்ல பல ஆண்டுகளாக நான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு போகும்போதெல்லாம் இந்த மாணவர்களை கண்டு உரையாடுவது எனக்கு வழக்கம். மிகவும் நல்ல ஒரு எல்லாவற்றையும் இன்டர் டிசிப்ளினரி என்று சொல்கிறோம். இந்த இடத்துல தான் இந்த இன்டர் டிசிப்ளினரி அப்ரோச்னு சொல்கிறோமே, அது மிக அருமையாக நடைபெறுவது இந்த துறையில் என்பதை பெருமையுடன் கூறிக்கொள்கிறேன். இப்பொழுது திரு குமார் அவர்கள் எந்திர பெயர்ப்புக்கான அகராதி என்கிற எந்திர மொழிபெயர்ப்புக்கான அகராதி உருவாக்கம் என்கிற தலைப்பிலே படிக்க இருக்கிறார்கள். இது ரெண்டுமே நல்ல தலைப்பு. எந்திர மொழிபெயர்ப்பு பல காலமாக நாம் பேசிக்கொண்டிருப்பது. எந்திர மொழிபெயர்ப்பிற்கு பல நிலைகள், பல படிநிலைகள் உள்ளன. இந்த ஒரு படிநிலையை முடிச்சாச்சா அடுத்த படிநிலைக்கு போக முடியும். அதே போல இதில் ஒரு முக்கியமான ஒரு கூறு அகராதி உருவாக்க வேண்டும். எந்திர மொழிபெயர்ப்புக்கு தேவையான அகராதியை உருவாக்க வேண்டும். அந்த அகராதி உருவாக்கத்தை பற்றி பேச வருகிறார் டாக்டர் குமார் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். தமிழ் இணைய மாநாட்டு இந்த அமர்வினுடைய தலைவராக வீற்றிருக்கிற மதிப்பிற்குரிய பேராசிரியர் ராதா செல்லப்பன் அவர்களே, என்னுடைய ஆய்வின்
நெறியாளர், வாழ்வியலின் வழிகாட்டி பேராசிரியர் தெய்வசுந்தரம் உள்ளிட்ட நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இயந்திர மொழிபெயர்ப்பிற்கான அகராதி உருவாக்கம் என்னும் தலைப்பிலான என்னுடைய ஆய்வு கட்டுரை. இயந்திர மொழிபெயர்ப்பு என்பது இயற்கை மொழியிலுள்ள தரவுகளை ஒரு மொழியில் இருந்து பிறிதொரு மொழிக்கு கணினியின் ஊடாக மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு கருவியாக இந்த அமைப்பினை கொள்ள வேண்டும். இயந்திர மொழிபெயர்ப்பு என்பது மொழியியல் ஆய்வின் ஒரு உச்சகட்டம் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் இது முழுவதும் ஒரு பொருண்மை அடிப்படையிலான ஆய்வு. ஒலியியல், ஒலியனியல், உருபணியல், தொடரியல் என்ற ஆய்வுகளையும் தாண்டியதொரு ஆய்வாக இவ்வாய்வை நாம் கருத வேண்டும். அப்படியான ஆய்வுகளினுடைய சொற்பொருண்மைகளை, ஒரு சொல்லுடைய பொருண்மைகளை மனித மூளை எவ்வாறு புரிந்து கொள்கிறது என்கிற அமைப்பினை நாம் உள்வாங்கிக் கொண்டோமானால் மட்டுமே இவ்வகை அகராதி உருவாக்கம் சாத்தியமாகும் என்பதை நிறுவுவதற்காக இந்த ஆய்வு கட்டுரையை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். மொழியியல் ஆய்வில், இயற்கை மொழி ஆய்வின் ஊடாகத்தான் இவ்வகையான ஆய்வுகள் நிகழ்த்தப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கணங்களும் அகராதிகளும் மனித மூளைக்காக உருவாக்கப்பட்டது, மனித மூளைக்கானது. மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய திறனுடைய, மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலான அகராதிகள் மட்டுமே. இந்த இலக்கண அறிவையும் அகராதி பொருண்மையை மட்டும் கொண்டுதான் நாம் ஒரு சொல்லினுடைய பொருளை புரிந்து கொள்கிறோம் என்பது என்னுடைய தவறான ஒரு கருத்தாகும். அவ்வாறு நாம் ஒரு பொருளை புரிந்து கொள்வதல்ல. ஒரு சொல்லை புதிதாக கற்கும் பொழுது, இல்லை புதிதாக நம்மளது உணரும் பொழுது, அந்த சொல்லினுடைய பொருளை அந்த சொல்லுக்கும் பொருளுக்கும் இடையிலான ஒரு பின்புல அறிவு அதில் இருக்கிறது. அந்த பின்புல அறிவு ஊடாகத்தான் அந்த பொருளை புரிகிறோம். நம்ம குறியீடு, ஒரு சொல்லினுடைய பொருள் என்பது ஒரு குறியீடு மட்டும்தான். அந்த குறியீட்டுக்கு பின்னால் பல பின்புல அறிவுகள் நம்மளது மனித மூளையில் இருப்பதனால் மட்டுமே அந்த சொல்லினுடைய பொருளை நம்மால் உணர முடிகிறது. இந்த மனித மூளை ஒரு சொல்லை புரிந்து கொள்வதில் கூட பல சிக்கல்கள் இருக்கிறது. சொற்பொருள் மயக்கம் வருகிறது. அது இலக்கண நிலையிலும் வரும், அகராதி நிலைகளும், இரு வகையான நிலைகளிலும் இந்த சொற்பொருள் மயக்கம் நிகழும். எடுத்துக்காட்டாக நம் சொல்ல போனால், இலக்கண நிலையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆசியா என்பது ஒரு சொல்லாக, அது ஆசியா என்பது என்ன சொல் என்று பார்க்க முடியும். ஆசியா என்பது ஒரு கண்டத்தினுடைய பெயரா, இல்லை அவர் ஆசியா வழங்கினார் என்பது போல் அங்குவது வேறொரு பொருளில் வருகிறது. இந்த மாதிரியான பொருள் மயக்கங்களை மனித மூளை எளிதாக புரிந்து கொள்ளும். அச்சு அகராதி போன்ற அகராதிகளில், எல்லா வகையான அச்சு அகராதிகளிலும் அந்த சொல்லுக்கான பொருள் மட்டுமே இருக்குமே தவிர இந்த பின்புல அறிவுகள் அச்சு அகராதிகளில் இருக்காது. அச்சு அகராதிகளில் இல்லாத இந்த பின்புல அறிவுகளைத்தான் நான் மனித மூளைக்கான அகராதி, மெண்டல் லெக்சிகன் என்று சொல்கிறேன். அகராதி விடுவிலையான சொற்பொருண்மைகள்.